தமிழ்நாட்டோட பெரும்பான்மையான பகுதியை அதிக நூற்றாண்டுகள் ஆட்சி செய்த பேரரசுகள்ல நம்ம சோழ பேரரசும் ஒண்ணு. அதுலயும் சோழர்களுடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல பிற நாடுகளும் உட்பட்டு இருந்தது. மற்ற நாடுகள் மீதும் அவங்க படையெடுத்து வெற்றி கொண்டு அங்கேயும் சோழர்களுடைய பேரரசை நிலைநாட்டினாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இலங்கை. நம்ம பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருப்போம், படம் கூட பார்த்திருப்போம். அதுல ராஜராஜ சோழன் என்று அறியப்பட்ட அருள்மொழிவர்மன் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில தான் இருந்திருப்பாரு. ராஜராஜ சோழனோட காலத்துல மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி குறிப்பா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே ஒரு சில தமிழ் மன்னர்களுடைய ஆட்சியும் இலங்கையில இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் மன்னர்கள்ல ரொம்பவே புகழ்பெற்று விளங்கிய ஒரு தமிழ் மன்னனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த இலங்கையில ஆட்சி செய்த தமிழ் மன்னனுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர்ல வாழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய மனுநீதி சோழனுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாநகர் இந்த காலத்துல மட்டும் இல்ல, சங்க காலத்துல இருந்தே ரொம்பவே புகழ்மிக்க ஒரு ஊரா இருந்துச்சு. இதே மாதிரி இலங்கையில ஒரு ஊர் இருந்துச்சு, அதுதான் அனுராதபுரம். இந்த அனுராதபுரத்தை கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 220 ஆண்டுகள் மொத்தம் 19 மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இந்த 19 மன்னர்கள்ல 8 மன்னர்கள் நம் தமிழ் மன்னர்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இலங்கையோட வரலாற்றை கூறக்கூடிய நூலான மகாவம்சத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மகாவம்சம் தான் அந்த 8 மன்னர்கள்ல ஒருவரான எல்லாளன் என்கிற தமிழ் மன்னரை பத்தி பெருமையா சொல்லுது. இந்த எல்லாளன் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 235 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்ததா நம்பப்படுது. கிமு 145 இருந்து கிமு 101 வரைக்கும் 44 ஆண்டுகள் அனுராதபுரத்தை தலைநகரா வச்சு சிறப்பா ஆட்சி நடத்திருக்கிறாரு இந்த எல்லாளன் என்ற மன்னர். மன்னன் எல்லாளன் முதல்ல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சோழ நாட்டில் இருந்துதான் படைகளை திரட்டி கொண்டு வந்து இலங்கையில இருக்கக்கூடிய அனுராதபுரத்தை வெற்றி கொண்டு ஆட்சி அமைத்ததா நம்பப்படுது. அதனாலதான் இவரை இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவரு ஆட்சி செய்த அந்த 44 ஆண்டுகளுமே அனுராதபுரத்தை ரொம்ப சிறப்பாவே ஆட்சி செஞ்சாரு. முக்கியமா சொல்ல போனா நீதி தவறாத ஒரு அரசரா இவரு விளங்கி இருந்தாரு. இவருடைய ஆட்சி காலத்திலேயே அந்த சமயத்துல தென்னிலங்கைய கவந்திசா அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இந்த கவந்திசாக்கு துட்டகாமணி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். இந்த துட்டகாமணி சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவால ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்வோடவே வளர்க்கப்பட்டான். இவன் வாலிப பருவத்தை அடைஞ்ச பிறகு இவனுடைய கவனமானது அந்த அனுராதபுரம் பக்கம் திரும்பிச்சு. எப்படியாச்சும் அந்த அனுராதபுரம் மேல படையெடுத்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த சமயத்துல கவந்திசா மன்னர் தான் அரசரா இருந்தாரு. துட்டகாமணி இளவரசனாக தான் இருந்தான். கவந்திசா மன்னன் இறந்த பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு துட்டகாமணிக்கு போச்சு. அப்போ ஆட்சி பொறுப்பை ஏத்த அடுத்த கணமே துட்டகாமணி அனுராதபுரத்தை நோக்கி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு போறாரு. அந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாளன் அவரை ஒன்னும் சளைச்சவர் கிடையாது. அவருக்கிட்டையும் 1,00,000 வீரர்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படை இருந்துச்சு. இந்த 2 பேருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு. துட்டகாமணியோட படை பெரும்பாலும் சேதத்துக்கு உள்ளாச்சு. இத பார்த்து துட்டகாமணி ஒரு தந்திரம் செய்யறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே எல்லாளன் கிட்ட, உனக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தா நீயும் நானும் தனியா போரிடலாம். நம்ம படைகள் ஏன் போரிட்டு அவங்க ஏன் சாகணும்? பகை உனக்கும் எனக்கும் தானே, நம்ம தனியா போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாளனை கூப்பிடுறாரு. நம்ம மன்னன் எல்லாளனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதிச்சு 2 பேரும் இப்போ தனித்து யானை மீது அமர்ந்தபடி போரிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மன்னர் எல்லாளனுக்கும் துட்டகாமணிக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மன்னர் எல்லாளனுக்கு சண்டை போடும் போது வயசு 74. ஆனா துட்டகாமணி ஒரு வாலிப வயசு இளைஞனாதான் இருக்காரு. இருந்தாலும் கூட மன்னர் எல்லாளன் துட்டகாமணிக்கு ஈக்குவலா விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல துட்டகாமணி தன் கையில இருக்கக்கூடிய ஈட்டியை எடுத்து எல்லாளனை பார்த்து எறிகிறாரு. அந்த ஈட்டியானது மன்னர் எல்லாளனுடைய மார்பில தைத்து யானை மீதே உயிர் துறக்கிறார் மன்னர் எல்லாளன். பிறகு துட்டகாமணி
பண்ணி உரிய மரியாதைகளோடு மன்னர் எல்லாளனுடைய உடலை தகனம் செய்ய ஏற்பாடு செய்யறாரு. அதே மாதிரி மன்னர் எல்லாளனுக்கு ஒரு கோவிலையும் கட்டித்தராரு. பாருங்க, எதிர்த்து போரிட வந்த எதிரி மன்னனாலேயே கோவில் கட்டி வணங்கப்பட்ட ஒரு பெருமை மன்னர் எல்லாளனையே சேரும். அதே சமயம் மன்னர் எல்லாளன் நீதி தவறாத ஒரு அரசனாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். நான் வீடியோவோட இன்ட்ரோல இன்னொரு விஷயமும் சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மனுநீதி சோழனுக்கும் இலங்கை ஆட்சி செய்த தமிழ் மன்னரான எல்லாளனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு. அது என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னர் எல்லாளன் தூங்கும் போது அவருடைய படுக்கை அறையில ஒரு ஆராய்ச்சி மணியை தொங்க விட்டிருப்பாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, தனது மக்கள் யாரா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லலாம், நியாயத்தை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த மணியோட கயிறு வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையோட வாசலுக்கு வெளியே இருக்கும். அந்த சமயம் ஒரு பசு வந்து அந்த கயிறை இழுத்து அடிச்சிருக்கு. மணி சத்தம் கேட்ட மன்னர் எழுந்து வந்து அந்த பசு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பசு தனது கன்றோட சாலையில படுத்துட்டு இருந்தப்போ மன்னருடைய பையன் தேர்ல போய் அந்த தேர் சக்கரம் கன்றுவின் கழுத்தில் ஏறி அந்த கன்று அந்த இடத்திலேயே இறந்து போயிருக்கு. இந்த விஷயத்தை அமைச்சர்கள் மூலமாகவும் தனது பையன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் அந்த பசுவுக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தனது பையனையும் அதே மாதிரி தேர் சக்கரத்தால ஏத்தி கொன்னு நீதிய வழங்கி இருக்கிறாரு. எப்படி மன்னர் எல்லாளன் பசுவுக்காக நீதி வழங்கினாரோ இதே மாதிரிதான் மனுநீதி சோழரும் நீதி வழங்கினதா ஒரு கதையை நாம கேள்விப்பட்டிருப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வாசலுக்கு வெளியே கூட மனுநீதி சோழனுடைய சிலையை நாம பார்த்திருப்போம். இதனாலதான் எல்லாளனுக்கும் மன்னர் மனுநீதி சோழனுக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பெரும்பாலான மக்களால நம்பப்பட்டது. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லாளன் தான் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட மனுநீதி சோழன் வாழ்ந்ததா நம்பப்படக்கூடிய ஊரு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவாரூர். ஆனா மன்னர் எல்லாளன் ஆட்சி செய்ததா நம்பப்படக்கூடிய ஊரு இலங்கையில இருக்கக்கூடிய அனுராதபுரம். மன்னர் எல்லாளனை பத்தி இன்னொரு கதையும் சொல்லப்படுவது உண்டு. ஒரு தடவை மன்னர் எல்லாளனுடைய தாய் இறந்த செய்தி கேட்டு தாயை பார்க்கறதுக்காக தேர்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு புத்த விகாரத்தை தெரியாம இடிச்சிடுறாரு. இதனால மனம் வருந்தி போன எல்லாளன் இதுக்கு தண்டனையா என் தலையை சீவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அமைச்சர்கள் சொல்றாங்க, உயிர் கொடுப்பது அப்படிங்கிறது தேவையில்லாதது, அதுக்கு பதிலா நாம இந்த கட்டிடத்தை ஏன் கட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மன்னர் எல்லாளன் அந்த நிமிஷமே வந்து புத்த விகாரத்தை புதுப்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாராம். புத்த விகாரம் புதுப்பிக்கும் வரை அவர் தாயை கூட போய் பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.